இன்றைய ஜீவ வார்த்தை சங்கீதம் 119 113 வசனம். உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்திலே பிரியப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாய் நடக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், நல்ல அறிவை கொடுக்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு நம்மளை விலக்கி பாதுகாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கும்படியாய் செய்கிறார். இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் கிடைக்கும்படியாய் செய்கிறார். நம்மளை வெட்கப்படுத்தாதபடி நம்ம நடத்துகிறவராயிருக்கிறார். அவருடைய வேதத்தில் நாம் பிரியப்படணும். மனிதன் எந்தெந்த காரியத்திலே பிரியப்படுகிறான், ஆனால் வேதத்திலே பிரியப்படும் பொழுது, அவருடைய சத்தியத்திலே நாம் பிரியப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை விதமாய் ஆசீர்வதிக்கிறார், நம்மளை உயிர்ப்பிக்கச் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் என் கால்களுக்கும் என் தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு நியாயங்களை போதிக்கிறது. அவருடைய வேதம் நம்மளை ஒருபோதும் வெட்கத்திற்கு உட்படுத்தாதபடி நம்மை நடத்தும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவஜனங்களே, அவருடைய வேதத்தில் பிரியமா இருப்போமா? தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற காரியத்தில் பிரியம் இருக்கணும். அதேபோல் கேட்ட வசனத்தின்படி நடக்கக்கூடிய காரியத்திலும் பிரியமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு நம்மளை விலக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். இருதயத்திலே சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம்மை வெட்கப்படுத்தாதபடி அவர் உயர்த்துகிறார். ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நம்மை நடத்துகிறார். அவர் வேதத்தில் பிரியமா இருப்போமா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவர் வேதத்தின்படி நடப்போமா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.